குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஆப்ஷன் பையிங், அது ட்ராப் அப்படின்றாங்கல்ல. அப்போது இந்த ட்ராப்பில் ஆப்ஷன் பையர் இந்த ட்ரேடர்ஸை எப்படி ஈஸியாக இந்த ஸ்கேம்ஸ் பண்ணுறவங்களாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான். இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். அதாவது ஆப்ஷன் பையிங் அப்படின்ற இந்த 2 வார்த்தையை கேட்டாவே ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட்டுக்கு அதை நோக்கி வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னென்னா, ஆப்ஷன் பையிங்னா ஈஸி மணி அப்படின்ற மாதிரி நினச்சி உள்ளே வராங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை நான் என்னன்னு சொல்லட்டுமா? ஆப்ஷன் பையிங் பண்ணுறது 90 ட்ரேடர்ஸ் லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. கரெக்ட் தானே? என்எஸ்சி ரிப்போர்ட்டோ செபியோ ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இல்லை, டெய்லியும் ஒரு 90% ஆப்ஷன் பையர்ஸ் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஒவ்வொரு யூடியூப்லேயும், ஒவ்வொரு டெலகிராம்லேயும், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தா எல்லாருமே பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறாங்க. அப்படி தானே காட்டுறாங்க? நான் எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு நான் என் சைட்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் காட்ட மாட்டேன். நான் இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம் தான் ஆகுது. இது வரையும் அது ப்ராஃபிட்டோ லாஸோ வாய் வழியாக சொல்லுவேனே கண்டி அதெல்லாம் நான் காட்டவே மாட்டேன். அதனால் நீங்கள் என்னையும் அதில் சேர்த்துறாதீங்க. நான் பொதுவாக மீடியாவில் நடக்கிறத சொல்கிறேன். அப்போது 90% ஆப்ஷன் பையர் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் மீடியாலேயும், டெலகிராம்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், ட்விட்டர்லேயும் எல்லாருமே பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போது அந்த செபி சொல்லக்கூடிய அந்த 90% அந்த ஆப்ஷன் பையர் யார்? அவங்களாம் எங்கே இருக்காங்க? அப்போ இதுக்குள்ளே இந்த 2 விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? எது இதில் உண்மை அப்படின்னு நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். அப்போ இந்த லாஸ் பண்ணுறவங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லை. அப்போ மார்க்கெட் மட்டும் உண்மையை என்னன்னு நான் சொல்லணுமா? மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, சில ஃபேக் ட்ரைனர் கூட சில ட்ரேடரை லாஸ் பண்ண தான் வைக்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இந்த வீடியோவில் ஆப்ஷன் பையிங் ட்ராப்னா என்ன, ஃபேக் ட்ரைனர், அதாவது இந்த ஃபேக் ட்ரேடிங் ட்ரைனர்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஆடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங்கில் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அது ஈஸி கிடையாது, நம்ம பல வாட்டி சொல்கிறோம். ஆப்ஷன் பையிங்கில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, பிக்னஸ் உள்ளே வரும்போது ஈஸியாக மணியை சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்க. ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன நினைப்பாங்க? டெய்லி 5000 ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படியா இருக்குது? நம்மெல்லாம் டெய்லியும் 5 நாளும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போது அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி இருக்கான்னு கேட்டால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சக்ஸஸாக பண்ணுறது ஒரு ட்ரேடரோட ஸ்கில்லு. ஆப்ஷன் பையிங்கில் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கேபிட்டல் முழுசாக 0 ஆகிடும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது அந்த ஒரு மெத்தடை தான் இந்த ஃபேக் ட்ரைனர்ஸ் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பிக்கெஸ்ட் சைக்காலஜி எதுனா, இந்த மாதிரி இடத்துல புதுசாக வரவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஃபேக் ட்ரைனரோட முக்கியமான ஒரு சைக்காலஜியாக இருக்குது. அப்போ ஸ்கேம் எப்படி நடக்குது? அடுத்த கொஸ்டின் வருது இல்லை. அப்போ இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது தெரியுமா? டெலகிராம் சேனலை க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுவாங்க, லக்ஸரி லைஃப் ஸ்டைலை காட்டுவாங்க. அதாவது காரில் இருக்க மாதிரி, பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாதிரி, ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூம் செட் பண்ணுற மாதிரி, வெளிநாட்டில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி, ரொம்ப பெரிய லக்ஸரியான கார்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரி, இது மாதிரிலாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணால் டெய்லியும் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போது பாதி பேர் சேர்ந்துட்டாங்க, இன்னும் ஒரு 10 சீட்டு தான் இருக்குது, லிமிட்டட் சீட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களால் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிகினர்ஸ் என்ன ஆவாங்க? அந்த இடத்துல
உடனே போய் ஃபீஸ் கட்டுவாங்க. இவர் இந்த மாதிரி வசதியாக இருக்கார், இவர் இதில் தான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு, இதை பற்றியே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க முழுசாக பிலீவ் பண்ணி அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும்? உனக்கு லாஸ் வந்ததும் அந்த ட்ரெயினர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக மாறிடுவார், இல்லை ஆளே இல்லாமல் கூட இருப்பார். அவர் என்ன சொல்லுவார், நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் சொல்கிறேன், நீங்கள் தான் ப்ராஃபிட் அண்டு லாஸை நீங்கள் தான் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இது எத்தனை ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க? இல்லை எத்தனை பேர் நீங்கள் கிளாஸ் போயிட்டு எல்லோரும் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அங்கே போய் அவ்வளோ காசை கொடுத்துப்புட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் ஜஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லித்தரேன்னு சொன்னால் அதை நம்மளே பார்த்துக்கலாமே. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம அதை தானே சொல்கிறோம். ஒரு ஆப்ஷன் பை இருக்குது, அந்த 3 பிரின்சிபல்ஸ் வேணும் அப்படின்னு, ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், ஒரு ஸ்டாப் லாஸ்ன்ற அந்த இது வேணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் இதை தானே சொல்கிறோம். அதுக்கு எதுக்கு நம்ம இவங்கக்கிட்ட போய் 10 லட்சம் 10,000மோ 1 லட்சமோ கட்டிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிறது? கரெக்ட் தானே நான் கேட்குறது? அப்போது இந்த ஃபேக் ட்ரெயினரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வருது. எல்லாரும் இதை கேட்குறாங்க. ஒரு ஃபேக் ட்ரெயினரை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சைன் இருக்குது. ஒன்று, எந்த ஒரு ட்ரெயினர் வந்து ப்ராஃபிட் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்களோ, 100% கேரண்டி அப்படின்ற வேர்டு வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக யாராலையுமே கொடுக்கவே முடியாது. அப்படி அவன் கொடுக்குறான்னா கண்டிப்பாக அவன் ட்ரேடர்ஸை அவனை கண்டிப்பாக லைவில் ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டான். அதாவது ஒரு ட்ரேடிங்கை பற்றியே தெரியாதவன், ஒரு மார்க்கெட் நாலேஜ் இருக்கவன் வந்து மார்க்கெட்டை பற்றி சொல்லும் போது அவன் கேரண்டி 100% அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் ஒரு ரியல் ட்ரேடர் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் கேரண்டியாக 100% ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்புறம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னா, ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும்தான் காட்டுவாங்க. ஒரு ஃபேக் ட்ரெயினரை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். லாஸ் பண்ணுறத அவங்க காட்டவே மாட்டாங்க. ப்ராஃபிட் மட்டுமே காட்டுறதுனால நம்ம டெய்லியும் ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா கண்டினியூஸாக அவங்க அதை பற்றியே, அந்த ஆப்ஷன் பையிங்கை பற்றியே, அது தொடர்ச்சியான விஷயங்களை பற்றியே சொல்லும் போது நம்ம கண்டினியூஸாக அதையே பார்க்கும்போது நமக்கு இது தான் தோணும், அப்போ அவர் பண்ணுறதெல்லாம் நிஜம்தானோ அப்படின்னு. அப்படின்னா சில ஃபேக் ட்ரெயினர்ஸ் வந்து ஒரிஜினலான ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃபே எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது. ரியல் ட்ரேடர்ஸ் வந்து ப்ரூஃபை சம்டைம் வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க ட்ரெயினராக இருந்து அவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சிலர் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு குட் ட்ரேடர், நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், ஒரு உண்மையான ட்ரேடர் அவருடைய இழப்பையோ அவருடைய லாபத்தையோ எந்த இடத்துலையும் ஷேர் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஒரு ரியல் ட்ரேடர் அவருடைய அனுபவத்தை தான் ஷேர் பண்ணுவாரே கண்டி அவருடைய லாபத்தையோ நஷ்டத்தையோ ஷேர் பண்ணவே மாட்டார்னு ஒரு புக்கில் ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அப்போ பார்த்துங்க, அப்போது இந்த புரோக்கர் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரூஃப் இல்லாமல் அந்த ஃபேக் ட்ரைனர்ஸ் வந்து இப்படி தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. அவங்க ஜஸ்ட்டு ஒரு சிக்னல் மட்டும் தான் கொடுப்பாங்க மார்க்கெட்டில். இது வந்தால் சிஎம்பினா மார்க்கெட் ப்ரைஸு, இது வந்தால் வாங்கிக்கோங்க, எஸ்எல் அப்படின்னு போட்டுருவாங்க, அப்புறம் டார்கெட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது ஒரு ஃபேக் ட்ரெயினர், செபி ரூல்ஸ் பிரகாரம். இது எத்தனை பேருக்கு தெரியணும்னு தெரியல. இந்த மாதிரி கொடுத்தா எஸ்எல்னு கொடுக்கக்கூடாது, டார்கெட்னு கொடுக்கக்கூடாது, சிஎம்பினும் கொடுக்கக்கூடாது மார்க்கெட்டில். அப்போனா நீ வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அதுக்கு அர்த்தம். இதை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அது ரிஸ்க்காக தான் ஆகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ், டார்கெட், நீங்கள் ஒரு ஃபேக் ட்ரெயினராக இல்லை ஒரு ஃபேக் கால் கொடுக்குறதா இருந்தால் கூட அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் அந்த செபி ரூல்ஸில் படிச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி சிக்னல் மட்டும் கொடுத்துட்டு அவங்க ஜஸ்ட்டு ஒரு லேர்னிங்காக தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு லாஸஸை டோட்டலாக லாஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவை லேர்னிங். நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுக்காக தான் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? மார்க்கெட்டில்
ஃபியரை க்ரியேட் பண்ணி விட்ருவாங்க. அதாவது மார்க்கெட் இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட் ஏறுறதை பார்த்துட்டு ஒரு விதமான ஃபியரையும் ஒரு க்ரீடியும் ஏற்படுத்தி விட்ருவாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க. மார்க்கெட் ஃபஸ்ட் கிளாஸாக மேலே ஏறி போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷரை புதுசாக வர ஆப்ஷன் பையரை போட்டு திணிப்பாங்க. அவங்க புதுசாக வரவங்களுக்கு என்ன தெரியும்? இது இவ்வளோ டெப்த்தாலாம் அவங்களுக்கு நாலேஜ் அப்போ இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? முழுக்க முழுக்க அவங்கள சார்ந்தே ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபேக் ட்ரேடர்ஸை, ஒரு ஃபேக் ட்ரைனரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, நான் சொன்ன இந்த 6 லிஸ்ட்டில் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் கேரண்டி அதுதான் ஃபஸ்ட்டு. லாஸ் ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே லாஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை அதை மட்டுமே காட்ட மாட்டாங்க. ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும்தான் காட்டுவாங்க. அந்த ப்ரோக்கரேஜ் அவங்க எந்த போர்ட்டலில் யூஸ் பண்ணுறாங்களோ அது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட் எதுவுமே காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட்டு அவங்க லேர்னிங் பர்பஸ்க்காக சிக்னல்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு க்ரீடியோ இல்லை ஒரு ஃபியரையோ க்ரியேட் பண்ணி இப்போ விட்டுட்டிங்கன்னா உங்களால் பண்ணவே முடியாது, மார்க்கெட் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை ஏற்றுவாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய சைன் எல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரைனர் மேலே இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேக் ட்ரைனராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நான் சொல்லலை, ஒரு புக்கில் அவ்வளோ கிளியராக போட்டிருக்கான். ஓகேவா? அப்போ ட்ரேடர் எப்படி சேஃபாக நம்ம இருக்கலாம் அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்டால், ட்ரேடிங் சர்வே பண்ணணுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நானும் இதை பல வாட்டி சொல்கிறேன். ட்ரேடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணணும். உங்களை நீங்களே ஒரு தயார்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் பார்க்கணும் அப்படின்வாங்க. பேப்பர் ட்ரேடுன்றது என்னை பொறுத்தவரையும் அது உங்களோட அந்த எமோஷன், அந்த உங்களோட ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வெளிப்படுத்தும். ஆனால் அது ரியலான்னு கேட்டால் ரியல் இல்லை. எப்போவுமே ரியலாக பண்ணுறது தான் என்னை பொறுத்தவரையும் ஒரு உத்தமமான செயல். அதாவது இந்த இடத்துல பேப்பர் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எமோஷன் ஒன்றுமே வராது. அது ஜஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் அந்தளவுக்கு சந்தோஷப்பட முடியாது, லாஸ் வந்தாலும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது பேப்பர் ட்ரேடு. இருந்தாலும் அறிவார்ந்த பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணி பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெயினாக சொல்கிறது எதுக்குன்னா, கேண்டில் 6 மூமெண்டம் எப்படி நடக்குது, ஒரு ரெசிஸ்டன்ட் போனால் எப்படி வருது, ஒரு சப்போர்ட் வந்தால் எப்படி வருது அப்படின்றதுக்காக தான் அந்த பேப்பர் ட்ரேடை பழக சொல்கிறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நல்லா பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி மணி எக்ஸ்பெக்டேஷனை அவாய்ட் பண்ணு. ஒரு சின்ன போர்ஷனை உள்ள ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிக் போர்ஷனை ப்ராஃபிட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்றதுக்காக ஈஸி மணி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே வராத. மார்க்கெட்டில் சக்ஸஸ் கண்டிப்பாக வரலாம், ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். நீ அது வரையும் பேஷன்ஸாக இருக்கணும். தொடக்கத்தில் நீ ஆரம்பிச்சுட்டு அதை கடைசி வரையும் தொடராமல் நடுவில் விட்டுட்டா உனக்கான வெற்றி அங்கே கிடைக்காமையே போயிடும். ஓகேவா? லாஸ் வருது நீ லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், லாஸ் ஏன் வருதுன்றதை நீ அங்கே யோசிக்கணும். ஏன் லாஸ் வருது, எதனால் லாஸ் வருது அப்படின்றத யோசிக்கணும். மார்க்கெட்டே இப்படி தான், மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடக்குதுன்னா எல்லா விதமான துறையிலையும் எல்லா விதமான பிஸ்னஸ்லேயும் மேனிப்புலேஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நீ தான் மாற்றிக்கணும். மார்க்கெட் மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேக் ட்ரேடர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், உங்களை மாதிரி புதுசாக வரக்கூடிய பிகினர்ஸை எப்படி இந்த ஃபேக் ட்ரைனர்ஸ் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பல ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, போய் அதிகப்படியாக ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தானே நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனோ ஒவ்வொரு ஃபேக் ட்ரைனர்கிட்டையும் போய் மாட்டிக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை தேடுறதுக்கு முன்னாடி டிசிப்ளினை தேடுங்க. என்ன மாதிரி டிசிப்ளின் பண்ணால் இதில் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம், என்ன மாதிரி டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேடுங்க. இதில் உண்மை என்னென்னா, ட்ரேடிங் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அதெல்லாம் 3வது இடத்துல வர்றது. ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு ட்ரேடிங்கில் 3வது இடத்துல தான் வருது. அப்போ முதல்ல என்ன வருது, ஒரு ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே என்ன வருதுன்னா உங்கள் சைக்காலஜி தான் வருது.
அதுக்கப்புறம் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜி வருது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையே நம்ம கரெக்டாக தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் 3வது ஸ்டெப்பில் போய் காலை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு செகண்டு ஸ்டெப்பை வைக்காமல் 3வது ஸ்டெப்பில் காலை வச்சா அது வழிக்கு தான் விடும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன்னா உனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சைக்காலஜின்ற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீ ஃபேஸ் பண்ணவே இல்லை. 2வது ஸ்டெப்பு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அடுத்த ஸ்டெப்பு இருக்குது, அதையும் நீ ஃபேஸ் பண்ணலை. 3வது ஸ்டெப்பில் போய் காலை வச்சா அது வழிக்கு தான் விடும். ஓகேங்களா? அப்போது ஒரு ட்ரேடருக்கு ஃபஸ்ட்டு சைக்காலஜி வேணும், அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் அந்த பேஷன்ஸ் வேணும், ரிஸ்க் கண்ட்ரோல் வேணும். இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு படிப்பினை வேணும், லேர்னிங் வேணும். இந்த 3ம் இருந்தால் தான் ட்ரேடர் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் மணி லாஸ் பண்ணலாம், கெயின் பண்ணலாம். இது 2மே மாறி 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 நடக்கும். ஆனால் உங்களோட நாலேஜ் மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கரெக்டான ஒரு சரியான ஒரு மென்டாரை நீங்கள் கண்டுபிடிச்சி தான் தீரணும். கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பழகுனா அவங்களோட பிஹேவியரெல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகலாம். ராங் மென்டார்ஸை போய் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை மார்க்கெட்லேருந்து தூக்கி விட்ருவாங்க. மார்க்கெட்லேருந்து தூக்குறது இல்லாமல் உங்கள் ஃபினான்ஸ் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி மார்க்கெட்டில் ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒரு முழுக்க ட்ரேடர் அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. புதுசாக வரவங்களுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கேம் அதிகப்படியாக நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேக் ட்ரைனர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக இந்த புதுசாக ஒரு ஆப்ஷன் பையரை யார் காப்பாற்றுறது? என்ன மாதிரி சீனியர்ஸ் தானே காப்பாற்றணும். அதனால் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அவேர்னஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.